கண்மணி, அன்போடு, காதலன், நான் எழுதும் கடிதம். இல்ல கடிதம் கடிதம் லெட்டர் இல்ல கடிதாச்சு போடுங்க. கடிதம் டெலிகிராம் வாட்ஸ்அப் போடுங்க. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அடிச்சு எழுதுறீங்க. அப்படி எப்படி வழங்க வந்து ஏற்கனவே தெரியுங்க. எழுத தெரியுமா தெரியாதா சரி நான் ஏந்திச்சிட்டேன். நீங்க ஏந்திருங்க. என்னங்க இழுத்து கொண்டு இருக்கீங்க? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இங்க உட்காரலாமா? அவ்வளோ இல்ல இடம் இருக்கு. அங்க ஒருத்தர் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்மெல் எனக்கு சரக்கு அடிக்கிறது பிடிக்காது. கொஞ்சம் உட்காந்துக்குவா. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஒண்ணு பண்ண மாட்டேன். உட்காருங்க. சேஃப்டியா இருக்கிறது நல்லதுதான். அங்க ஒரு தாத்தா ஃபுல் லோக்கல் சரக்கு போல் இருக்கு. 120 ரூபா 130 ரூபா எவ்வளவு நாடு தெரியாது. ஒரு சில பேருக்கு தெரியும். அதனால சொன்னேன். நீ கொஞ்சம் ஹோம்லி கேர்லா இருக்கீங்க தெரியாது. அதை குடிச்சிட்டு ஒரே ஸ்மெல்லா இருக்கு. பார்க்க வந்தாலும் குடிக்கிறது, பொண்ணுங்க பக்கத்துல உட்காந்து பேசுறது, சைட் அடிக்கிறது, இதே வேலையாதான் இருக்காங்க. ஹலோ, நட்பு கிரியேட் பண்ணிக்கலாமேன்ட்டு தான். சரி, எனக்கு என் பேர் குமார். எனக்கு கொஞ்சம் எழுத படிக்க தெரியாது. நான் திருச்சி பக்கத்துல, திருச்சியில இருந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பாத்தீங்கன்னா மூதர சந்தை ஒன்று இருக்கும். அது உள்ள போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்க ஒரு பச்சை கலர் அங்க நம்ம வீடு இருக்கு. அதனாலதாங்க சொல்றேன். யாரும் சொல்லணும்ல. அங்க ஒரு பச்சை கலர் பில்டிங் இருக்கு. அங்கதான் நம்ம வீடு. அங்க வந்து குமார் கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த பச்சை கலர் பில்டிங் பக்கத்துல இருந்து குமார் போறீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா மூதர சந்தை இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அங்க வந்து குமார் தெரியுமா, முடி நிறைய வச்சிருப்பாரு. கரெக்டா நம்ம வீட்டுல இருந்து விட்டுருவாங்க. அங்க இருந்து பக்கம் தான் 5 ரூபா கொடுத்தா போதும். நீங்க யாருன்னு கேக்குறதால அதை சொல்றேன். தெரிஞ்சுட்டு தானே நீங்க பேசணும். சரி, ஓகே, விடுங்க. ஒரு சின்ன உதவி பண்றேன். எனக்கு எழுத தெரியாது. ஒரு லெட்டர் மட்டும் ஒருத்தருக்கு எழுதணும். ரொம்ப அர்ஜென்ட், எமர்ஜென்சி. லெட்டர் மட்டும். உங்களுக்கு படிக்க தெரியும்ல? படிச்சு பொண்ணு தானே மக்கா நீங்க? தெரியும். அப்புறம் என்னங்க தெரியும் இல்லைங்க கொஞ்சம். ஏன்னா நான் மக்கள் எனக்கு தெரியாதுங்க. அதனால படிச்ச பிள்ளைமே இருந்தீங்களேன்னு தான் சரி அப்படியே வந்தேன். மத்தபடி வேற தப்பா இருக்கேன். தப்புனா நான் வேணா கிளம்பிடுறேன். ஆளுக்கு இப்ப எமர்ஜென்சின்னு சொன்னீங்க. நீங்க எமர்ஜென்சியா லவ் பண்றேன். யாருங்க? வெக்கமா இருக்கு. எனக்கு லவ்னாலே வெக்கம்ன்றோம். ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்றேனா, அதனால அழகா இருப்பாங்க. அவ அப்படியே புடவை கட்டிக்கிட்டு அப்படியே தேவதை மாதிரி இருப்பாங்க. முடி உங்களை மாதிரி தான் முடி. இப்படி இப்படிதான் அவ்வளவு முடி எடுத்து விடுவான். இல்ல உண்மையாதான் அழகா இருப்பான். சூப்பர் பியூட்டியா இருக்கும். ஆனா மூக்குத்தி கொஞ்சம் வேற மாதிரி போட்டுருப்பேன். இப்போ ஓகேவா உங்களுக்கு? நான் உங்களை மாதிரி சொன்னாலும் நீங்க தப்பா எடுக்க கூடாது இல்ல. நம்ம அது பையன் கிடையாது. ஒரு பொண்ணு பார்க்கல உட்காந்து பக்கத்துல போய் பேசி கரெக்ட் பண்றது அந்த மாதிரி இன்டீசென்டாலாம் நான் பண்ண மாட்டேன். அப்படி நினைச்சுக்க நீங்க எனக்கு கொடுங்க. நான் அப்படி தப்பா எடுத்தீங்கன்னா நான் கிளம்புறேன். இப்ப நம்ம ஓகே தானே உங்களுக்கு? ஆனா ஒரு தடவை உங்களை மாதிரி தான் மூக்குத்தி போட்டிருந்தா அழகா கண்ணு இருக்கும் பாருங்க. அப்படியே செம்மையா இருக்கும் பாத்தீங்களா? இந்த நாகப்பழம் இருக்கு பாத்தீங்களா, நாகப்பழம் சைஸ்ல இருக்கும். சூப்பரா இருக்கும் கண்ணு. ஆனா மூக்கு மட்டும் கொஞ்சம் குடமிளகா மாதிரி இருக்கும். என்னங்க எழுத சொல்லிட்டு நீங்க அதுதான் எப்படி மட்டும் தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்க வர்ணிக்கீங்க. நான் என்ன எழுதணும்? அது ஊ போடுங்க. யாருனாலும் வந்து சாமியை வேண்டிட்டு தான் வந்து ஊ பின்னாடி கோடு போடுங்க. ஊனா ஊ மட்டும் போடக்கூடாதுங்க, கோடு போடணும். எனக்கு படிக்க தெரியாட்டி நான் தெரியும் எனக்கு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. எப்படி என்ன சொல்றது? அவ காது இருக்கு பாருங்க. அப்படி 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 ஷேப்பா இருக்குங்க. எல்லாரும் காது வேற மாதிரி இருக்கும்ல, அவளுக்கு இப்படி இருக்கும். ஷேப்பா காது மாதிரியே இருக்கும். எல்லாருக்கும் காது மாதிரி தாங்க இருக்கும். எல்லாருக்கும் காது மாதிரி தாங்க இருக்கும். ஆனா அவளுக்கு காது மாதிரியே இருக்கும் பாருங்க காது. அவன் அழகா இருப்பான். ஒரு தடவை வந்து என்ன கலருங்க இது? ப்ளூ கலர் புடவை கட்டிட்டு, இது என்ன கலர் பிளவுஸ்? பிங்க் கலர் பிளவுஸ் கட்டிட்டு முடியை விரிச்சு போட்டு இதே மாதிரி பார்க்கல உட்காந்து பாருங்க. அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அப்புறம் ஜாலியா வந்து ஐஸ்கிரீம், ஒரே ஐஸ்கிரீம் 2 பேரும் நக்கி சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் நக்கி தாங்க சாப்பிட முடியும். ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட முடியாது, நக்கி தான் சாப்பிடணும். அப்புறம் ஒரே இளநீல 2 பேரும் ஸ்டாப் போட்டு இந்த பக்கம் அவ ஊரியா அந்த பக்கம் நான் ஊரியா ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் உறிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க இளநீ வெட்டி பார்த்துட்டு தேங்காவே இல்லை. ஏமாத்திட்டாங்க. நம்ம சாப்பிடும் போது தேங்காய் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம சாப்பிடுறோம். வெட்டி பார்த்தா தேங்காய் இல்லை.
அப்ப கோவம் வருமா கோவம் வராதா சொல்லுங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா இல்ல. சரி எழுதுங்க எழுதுங்க. கண்மணி எழுதுங்க. இங்க என்ன பாக்குறீங்க? எழுதுங்க. அண்ணா என்ன அதுதான். அண்ணாவா? அண்ணாலாம் சொல்ல வேண்டாம், எழுதுங்க. கண்மணி. ஏய் சீக்கிரம் எழுதுங்க. எவ்வளவு நேரம் எழுதுங்க? எழுத தெரியுமா தெரியாதாங்க உங்களுக்கு? அப்ப காலையில நிக்கிறீங்க. மணி போடுங்க. மா போடுங்க. மா இப்படி என்னங்க மா போடுறீங்க? மா இப்படி வந்து இப்படி போடணுங்க. போடுங்க. ரொம்ப கட்டுங்க கட்டுங்க. என்னங்க இப்படி கண்மணி இப்படி வானத்துக்கு போகுது? நீங்க இழுத்து விட்டீங்கண்ணே. இப்போ அண்ணன் சொல்லாதீங்க. நீங்க எதுக்கு அண்ணன் சொல்றீங்க? ப்ரோன்னு சொல்லுங்க. இல்ல ப்ரோ சொல்லாதீங்க. வாங்க போங்கன்னு சொல்லுங்க. பிடிங்க. கண்மணி இப்படி இப்படி போக கூடாது. கண்மணி 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 கிடையாது. கண்மணி. ஏன் அதையாங்க அடிச்சீங்க இப்போ? ஒரு நிமிஷம் விடுங்க 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 விடுங்க. ஒரு லெட்டர் எழுதும்போது அடிச்சு அடிச்சு எழுதுங்க. அப்படி எப்படி வழங்கும் அது? எருப்பு எதிரிங்க. எழுத தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சரி அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கிடப்பிடிங்க. பொறுமை பொறுமை சாமி, பொறுமை பொறுமை சாமி. பிடிங்க. இதுக்கு இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இருங்க, இந்த பக்கம் ராசி இல்ல. எழுதுங்க. ஊ போடுங்க. ஊ போடுங்க. கோடு போடுங்க. அவ்வளவுதான். கண்மணி எழுதுங்க. கண்மணி எழுதிட்டீங்களா? இது நானே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது. சாரி சாரி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். இல்ல 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 கடிதம் கடிதம் லெட்டர் லெட்டர் இல்ல 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 எழுதுங்க. கடிதாச்சு போடுங்க. கடிதம். டெலிகிராம் டெலிகிராம். வாட்ஸ்அப் போடுங்க. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக். ஆமா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக். கண்மணி போட்டீங்களா? அன்பு அன்போட காதலன் நான் எழுதும் இமெயில். இமெயில் இது அது இல்ல. இமெயில் போட்டீங்களா? கட்டு கட்டுங்க. இமெயில் ஏமா எழுத தெரியுமா? குடுமா நீ குடுமா குடுமா குடுமா. எழுத தெரியுமா தெரியாது உங்களுக்கு? இமெயிலுக்கு இமெயில் போட்டு வச்சுக்கமா. எனக்கே புரியல. அவளுக்கு எப்படி புரியும்? நீங்க முதல்ல கரெக்டா படிக்கிறீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி படிக்க தெரியாதுன்றீங்க. அப்ப இல்ல இல்ல இமெயில் அப்ப நீங்க தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட படிக்கிறீங்க. இல்ல இல்ல நிறைய பாட்டு புக்கு படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து கமல் சார் படத்துல வரும். நான் இந்த மாதிரி எழுதி கசிக்கு போட்ட மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டுல கசிக்கு போட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது கமல் சாரோட அசிஸ்டன்ட் யாரோ எடுத்துட்டு கமல் சாரோட கொடுத்து கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம். அது நீங்க பிறந்தே இருக்க மாட்டீங்க. அப்ப நீங்க அப்போ போன ஜென்மத்துல எழுதி இருந்தேன்ல. போன ஜென்மத்துல இருந்திருந்தேன். அப்போ எழுதி போட்டது கசக்கி இப்ப போட்டிருக்கோம். இப்ப யாரும் எழுதி அதை பாட்டாக்கிடுவாங்க மக்கள். இப்படிதான் வந்து நிறைய பேர் இது பண்றாங்க. இப்ப எழுதுங்க எழுதுங்க. கண்மணி போட்டீங்களா? இப்போ இப்ப பொன்மணி போடுங்க. பொன்மணி. பெண்மணி இல்ல பொன்மணி. பொன்மணி நான் எழுதும் என்ன போடலாம்? என்னங்க போடலாம்? ஏதாவது போட்டு உங்களுக்கு ஏதாவது போட்டு விடுங்க. ஃப்ளோல. நான் என்னங்க ஃப்ளோர்ல எழுதுறேன். சரி இப்போ நான் சொல்றது எழுதுங்க. உன் கையில் போட்டு கொண்டு இருக்கிற பிளாக் கலர் மணி ரொம்ப அழகாக இருக்கிறது. எந்த மாதிரி தெரியுது? பிளாக்கா போட்டுருக்கீங்க. அது பிளாக் ஆகுது. ப்ளூ மாதிரி வச்சுங்க. அந்த பொண்ணு பிளாக் போட்டுருக்கு. நிஜமா கலாய்க்கிறீங்களா? இல்ல இல்ல அன்போட சொல்லிட்டு இருக்கு. என்னங்க எழுதுங்க. நீங்க நீங்க மட்டும் தான் உலகத்துல பிளாக் போட்டிருக்கீங்களா? முகத்தில் விழும் அந்த கூந்தல் முடி மிகவும் மிகவும் சூப்பராக உள்ளது. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்புவா? இல்ல இல்ல பேண்டிங் கரெக்டுங்களா? நான் என்ன ஷாம்பு போட்டேன் உங்களுக்கு என்னங்க? இல்ல. ஏன் இவ்வளவு கிட்ட வந்து பேசுறீங்க? கிட்ட வந்து பேசினாதாங்க கேட்கும். எழுதுங்க. நீ கையில் போட்டு நூல் சுத்தி போட்டு கொண்டிருக்கிற மோதிரம் என்னை அட்ராக்ட் செய்கிறது. எழுதுங்க. மோதிரம் போட்டிருக்கீங்க. நீங்களும் நூல் சுத்தி போட்டிருக்கீங்களா? எல்லாரும் நூல் சுத்தி போடுறதால கன்ஃபியூஸ் ஆகுது. உன் காதில் இருக்கும் டோலாக்கு கம்மல். எழுதுங்க. டோலாக்கு போடுங்க. டோலாக்கு கம்மல் என்னை கவர்கிறது. கவர் கவர். கீழே இருக்க கவர் கிடையாது. கவர் அட்ராக்ஷன் கவர். சரிங்க. அப்புறம் ஐ லவ் யூ. யாரு? ஏன் ஆளுக்கு? அடே பேயில போமா. ஏய் இப்படிக்கு அன்பு காதலன் என்ன பேர் சொன்ன? என் பேரு குமார். என் பேரை மறந்துடுவேன். குமார். சிக்னேச்சர் போட்டார்.
நம்ம சைன் போட்டா நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். சைன் மட்டும் போட தெரியாது. இது மட்டும் போட தெரியுது. இந்த லெட்டர் கொடுத்தா இம்ப்ரெஸ் ஆயிடுமாங்க? ஐயோ என்ன கேட்டா? இல்ல நீங்களும் பொண்ணு தானே? நான் பொண்ணுதாங்க. நீங்க ஆல்ரெடி எனக்கு பேசிட்டே இருக்கும்போது நான் என்னங்க எழுதுறது? நான் என்ன சொல்றது? எனக்கே டென்ஷன் ஆகுது. அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு போயிடும். பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. ரொம்ப நன்றிங்க. இந்த காசி சார் மட்டும் குடிக்க சும்மா பருப்பி சாப்பிட நானே சும்மா லிப்டிக் வாங்க. பசங்க வராங்க. ரொம்ப நன்றிங்க. மத்த பசங்க பேர் வந்து பார்க்ல உட்காந்து பொண்ணை ப்ரொபோஸ் பண்ற பையன் நான் கிடையாது. அந்த மாதிரி ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் நம்ம பிறக்கல. சரிங்களா? ஒரு ஹெல்ப் ஆக்கிட்டே ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி. பாப்பா சரிங்களா? கட்டணுங்களா? வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணு ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்க பார்க்கல அங்க பொண்ணு இருந்து அந்த பொண்ணுகிட்ட லெட்டர் எழுதி வாங்கிட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐ லவ் யூ. கஷ்டப்பட்டு யார் லவ் பண்ணுவாங்க தானே கொடுத்தானோ. நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்றேன். நீங்க லவ் பண்ண எப்படி? கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு ஒரு குள்ளமா பொண்ணு குமாரா இருந்துச்சுங்க. அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வந்து தெரியுமா? ஆமா உங்களை மாதிரி இருந்துச்சுங்க. உங்களை மாதிரி பிரிச்சது. ஆனா முடி மட்டும் முன்னாடி விழுந்து உங்களுக்கு உழல. படிச்சு பாருங்க. எத்தனை வாட்டி தாங்க படிக்கிறீங்க? நீங்க ரொம்ப மிரட்டி கிரேட்டி எழுதி வாங்கிட்டு வந்து படிங்க. அடிச்சு நான் ஓகே சொல்லிருங்க ப்ளீஸ். அவனை விசிட் நிறைய இருக்குங்களா? அவரு பேசுறதுல இருக்கு. ஐயோ அதெல்லாம் வேணாம். காக்கா ஆய் போயிடுது. தள்ளி வாங்க. அந்த இடத்துல நிறைய போவோம். அதுக்கு அண்ணோட புரிஞ்சுக்கிட்டீங்க. படிங்க. ஓகே வாங்க. எங்க சொன்னீங்கன்னா காலம் போல உங்களுக்கு விசிறிக்கிட்டே இருப்பாங்க. கரண்ட் போனாலும். வேணாம். சென்னையில அடிக்கடி கரண்ட் போகுது. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. புதுசா அப்ரோச் பண்ணலாம்னு தான் புது ஐடியா. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஏய் போறியா இல்லையா நீ? ஏங்க காக்கான்னு கத்துது? காக்கால காக்கான்னா கத்தும். வேற எப்படி கத்தும்? அப்ப பூனை என்ன பூனா கத்துது? மியா மியா தானே கத்துது. சொல்லுங்க என்ன லாஜிக் இது? காக்கா மட்டும் காக்கான்னு கத்துறோம். கரெக்டா தானே கேக்குறேன். அது கடவுளோட படைப்புங்க. அப்படிங்களா? நம்ம ரெண்டு பேரும் சேரணும்ன்றதும் கடவுளோட படைப்புட்டாங்க. நீங்களும் பாருங்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு. நானும் சின்ன பிள்ளை. நமக்குள்ள 70 வயசு எல்லாம் நம்ம இப்படிதான் இருப்போம். ஆமா ஏன்னா விஷம் உடம்பு ஃபுல்லா பாய்சனுங்க. நிஜமா தாங்க லவ் பண்றேங்க. சீரியஸா நீங்க லவ் பண்றதுக்கு நீங்க எதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் ஐ லவ் யூங்க. எப்படி மூஞ்சி வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. சிரிக்காதீங்க ப்ளீஸ். பண்றீங்களா இல்லையா? பண்ணீங்க. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல உங்களுக்கு? எனக்கு என்ன குறை கண்டிக்க? நீங்க என்ன குறை கண்டிக்க சொல்லுங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உங்க கையில எழுதி கிட்டே கொடுத்தேன். ஐ லவ் யூ. ஹலோ நீங்க யாருன்னே தெரியாது. நீங்க லெட்டர் எழுதி தர சொன்னீங்களா? நான் எழுதி தந்தேன். அதான் லவ் பண்ண சொல்றேன் பண்ணுங்க. நான் பண்ணலங்க. நான் முடி வெட்டு வந்துருவா. அன்சமா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. என் ஃப்ரெண்ட்ஸுங்க வேற வரதுன்னு இருக்காங்க. கிளம்புங்க. ரொம்ப அழகா இருக்கு. என் கண்ணே போட்டுருவோம். சுத்தி போட்டுங்களா? நாங்க அழகு தெரியும். கிளம்புறீங்களா? ப்ளீஸ் கஷ்டப்பட்டு எழுதிட்டேங்க. என்ன பாருங்க ஒரு ஊசி கொடுங்க. குத்தி 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 எழுதி காட்டுறேன். யோ நீ மூசாயா? ரத்தத்துல எழுதி காட்டுறேன். நீ எதுலயும் பண்ண தேவையில்ல. கிளம்பியா? ரத்தத்துல எழுதுற ரெட் கலர் மார்க்கர்ல எழுதி கொடுக்க உங்களுக்கு. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டேன். நீங்க கிளம்புறீங்களா? எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல. கஷ்டப்பட்டு எழுதிட்டாங்க. ரொம்ப நாள் அவங்க பாத்துருக்காங்க. அங்க இருந்து பாத்தேன்னா அப்புறம் இங்க இருந்து பார்த்தேன். அப்புறம் ஒரு நாள் பாருங்க இங்க இருந்து பார்த்தேன். ஆமா நீங்க யாருன்னு முதல்ல தெரியல. நீங்க எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க எதுக்கு அசிங்கப்பட்டாங்க? இல்லங்க நீங்களும் கர்லிங் வளர்த்தா என்ன மாதிரி ரெண்டு பேரும் ஜோடியா சூப்பரா இருக்கும். ஆப்டிகேட் மாதிரி நல்லா இருக்கு. நீங்க ஏந்திரங்க முதல்ல. நீங்க யாருன்னு முதல்ல தெரியல. நீங்க ஏந்து கிளம்புறாங்க. நான் ஏந்திச்சிட்டேன். நீங்க ஏந்திருங்க. ஹலோ நான் ஏந்துக்கிட்டேன். என்னங்க இழுத்து கொண்டு இருக்கீங்க குட்டி புள்ள மாதிரி? அவ்வளவு நேரம் பார்த்தேன்னு சொன்னீங்க. வர்ணிக்கு நீங்க எழுந்து நின்று தாங்க பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அப்படியே ஓடி போடா நாயே. போஸ்ட் பண்ணலங்க. நான் அரேஞ்ச்மென்ட் யூடியூப் சேனல் வந்து வராங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நீங்க பர்த்டேன்னு சொன்னாங்க. ஹாப்பி பர்த்டேங்க. பர்த்டே தானே கேக்குறீங்க? ஹாப்பி பர்த்டேங்க. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு